வெல்கம் shakshicookinglifestyle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு கத்திரிக்காய் வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சுட சுட சாதம், இட்லி, தோசை கூடலாம் நீங்கள் இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மீடியம் சைஸ் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்பவும் முத்தின கத்திரிக்காயும் இல்லாமல் மீடியமான சைஸில் தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உள்ளி எடுத்து வச்சுருக்கிறேன். அதே போல் மீடியம் சைஸ் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த 3 பொருளையும் நம்ம இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கத்திரிக்காய் நம்ம எண்ணெயிலே வேக வைக்கிறதுனால இதை மீடியம் சைஸ் சின்ன சின்ன பீஸாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு சின்ன சின்ன பீஸாகவே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் சீக்கிரம் வேகும். இந்த அளவு சின்ன சின்ன பீஸாகவே நம்ம எல்லா கத்திரிக்காயை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயை கட் பண்ணி நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா கத்திரிக்காயோட கலர் ஒரு மாதிரி கருத்த கலர் போல் அடிச்சிடும். அதனால் ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. அப்போ அது கருக்காது. கத்திரிக்காய் என்ன கலரில் இருக்கோ அதே மாதிரியே இருக்கும். இப்போ ஒரு உள்ளியும் தக்காளியும் நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கணும். கடாய் நல்லாவே சூடாக இருக்குது. இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இது ஆயிலே வதங்கிறதுனால நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டாலும் ஓகே தான். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடுகு, ஒரு காஞ்ச வத்தல் நம்ம இதோட சேர்த்து 2ஆக பிச்சு போட்டுக்கலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். அதே போல் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயமும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லாவே வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய உள்ளியை நம்ம அதோட சேர்த்து கொஞ்சம் நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம். இது ஒரு அரைப்பதம் வதங்கி வர்றது வரைக்கும் நம்ம இதை நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற கத்திரிக்காயும் இதோட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதோட கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நம்ம விட்டுருக்க எண்ணெயிலே நல்லா வதங்கி வர்றது மாதிரி நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா கத்திரிக்காயுமே அதோட நம்ம சேர்த்து நல்லாவே எண்ணெயில் பிரட்டி எடுத்துக்கலாம். இந்த விட்டுருக்க எண்ணெயிலே அந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நமக்கு ஒரு 1/4 பங்கு அளவு கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கி இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதோட சேர்த்து இன்னும் நல்லா நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விடும்போது கத்திரிக்காயும் நல்லா வெந்து வந்துடும். இந்த கத்திரிக்காய் மசியலுக்கு தேவையான நம்ம மிளகு இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி எடுத்து கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறோம் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அது லைட்டாக ஒரு மனமும் வரும். நீங்கள் நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லாவே நீங்கள் வறுக்க எடுக்கும்போது அந்த கலர் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக கிரேவி கிடைக்கும். இதே போல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு நல்லாவே கத்திரிக்காய், தக்காளி, உள்ளி எல்லாமே நல்லாவே மசிஞ்சு வந்திருக்கு. தேவையான மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். அதே போல் நம்ம வறுத்து எடுத்த மல்லி, வத்தல் பொடி 2 டேபிள் ஸ்பூன் நம்ம அதோட சேர்த்து கை விடாமல் கேஸை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சு நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. கத்திரிக்காய், மிளகாய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் வெந்து வரும்போது நமக்கு அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடணும். நம்ம இது வரைக்கும் உப்பு சேர்க்கல. கத்திரிக்காய் நல்லா வெந்த பிறகு தான் நமக்கு உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்து நம்ம இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து நம்ம லைட்டாக புளி தண்ணி நம்ம கரைச்சி நம்ம அதோட விட்டு நல்லா கிண்டி இன்னும் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் நம்ம கொஞ்சம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி நான் விட்டுருக்கேன். இதுவே இன்னும் கொஞ்சம் நல்லா கொதி கொடுத்து எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொதி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதி வரட்டும். இது பார்த்தீங்கன்னா சோறு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது வச்சு நல்லா சாப்பிட்லாம். இது பார்த்தீங்கன்னா 3 நாள் 4 நாள் நீங்கள் வெளியே வச்சாலும் இது கெடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே ஆயில் பிரிஞ்சு வருது. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். சுவையான மணமான கத்திரிக்காய் மசியல், நமக்கு வறுத்தெடுத்த கத்திரிக்காய் மசியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செய்து பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.